கியூபிக்கல் டான்ஸ். ஒரு பேப்பர் கியூப் எப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவை ஒரு சதுரமான பேப்பர். இந்த சதுர பேப்பரை மடித்து கத்திரிச்சு ஒரு பாதி தான் நம்ம உபயோகிக்க போகிறோம். இந்த பாதி பேப்பரை பழையபடி திருப்பி மடித்து பாதியாக மடித்து அதை க்ரீஸ் பண்ணி பாதிக்கு பாதியாக மடித்து பழையபடி க்ரீஸ் பண்ணி பிரித்து பார்த்தோம்னாக்க அதில் 4 கோடு தெரியும். இன்னொரு பக்கத்துலேருந்து மடித்து அதே மாதிரி பாதிக்கு பாதியாக மடித்து இன்னொரு பாதியும் பாதிக்கு பாதியாக மடித்து பார்த்தோம்னாக்க 8 கோடு தெரியும். இந்த 8 கோடும் 4 கோடுமா சேர்ந்து கிட்டத்தட்ட 32 சதுரம் ஏற்படுறது. படத்தில் காமிச்சிருக்கிறாப்பில் 2 சதுரம் 1 சதுரம் 2 சதுரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் 1 சதுரம் 2 சதுரம் 1 சதுரம் கோடு கிழிச்சு கத்திரிக்கோலால் கத்திரிக்கணும். இந்த மாதிரி எல்லா கோடையும் கத்திரிச்சு பிரித்து பார்த்தோம்னாக்க நடுவில் 2 கோடு தெரியும். அந்த 2 கோடையும் கத்திரிக்க வேண்டியும். பிறகு இதை மடித்து 2 பக்கமும் மடித்தாக்க நடுவில் ஒரு ஜன்னலாட்டம் தெரியும். இந்த மடிச்சிருக்கிற பாகத்தை செலோ டேப் போட்டு ஒட்ட வேண்டும். 2 பக்கமும் செலோ டேப் போட்டு ஒட்டி பிரித்து மடக்கி படத்தில் காமிச்சிருக்கிறாப்பில் நடு பாகத்தில் மடக்கின பாகத்தை செலோ டேப் போட்டு ஒட்டணும். பிறகு அதை பிரித்து பார்த்தோம்னா 2 சதுர குழா நம்மளுக்கு தெரியும். இந்த சதுர குழா தான் நம்மளோட டான்சிங் கியூப். இந்த 4 குழாவையும் நம்ம பிரித்தோம்னாக்க இதை மாதிரி 8 சதுரம் ஏற்படுறது. அதை பிரித்து போட்டு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம இதை வச்சுட்டு விளையாடலாம்.